ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு டிஏடெக், நான் உங்கள் ஆதர்ஷ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 4 சேனல் மிக்சர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரு சார்ஜரு, டைப் சிக்கான கேபிள் வச்சுருக்காங்க, மிக்சர் கன்சோலு, அதுக்கு உண்டான மேனுவல் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா மியூசிக்கல் மினி மிக்சர்னு போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பியில் வந்து 4,999 போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோ விலை இல்லை, நான் கம்மியான ப்ரைஸ் தான் வாங்கினேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு XLR இன்புட்டு, ஒரு மோனோ இன்புட்டு, இது 2 ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் 4 சேனலு. இது வந்து டைப் சிக்கான 5 வோல்ட்டு 2 ஆம்பியருக்கான பவரு. இது தனியாக பவர்லாம் தேவையில்லை, நம்ம இந்த இன்னும் மூலியமாக கொடுத்துக்கலாம். ஒரு சார்ஜர் இருந்தாலே போதும், அவங்களும் சார்ஜர் கொடுத்துட்றாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து பிசியில் யூஸ் பண்ண போகிறோமா MP3 யூஸ் பண்ண போகிறோமான்றதுக்காக ஒரு பட்டன், புஷ்பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன்ஸ் அவுட்டு, 2 RCA அவுட்டு ரெக்கார்டிங்காக, 2 மெயின் அவுட்டு லெஃப்ட் ரைட்டு. நாப்ஸ் பார்த்தீங்கன்னா கெயினு, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, பேஸு ட்ரிபிள். எஃபெக்ட்ஸில் வந்து 2 சேனலுக்கு மட்டும் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது லெவலு, இது 2 சேனல் மட்டும் இந்த XLR போகும். இந்த 3 நாளும் எஃபெக்ட்ஸ் இருக்காது. கெயினு, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. இந்த பட்டன் எதுக்காகனா இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த USB யூஸ் பண்ணுறதுக்காக. இது ஸ்டீரியோக்கும் யூஎஸ்பிக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் அழுத்துனா USB ஆன் ஆகும். இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா இந்த 3 and 4 ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ்பிக்கான சுவிட்சஸ்ஸு, மோட்ஸ் மாற்றுறதுக்கான சுவிட்சஸ்ஸு. இது ஹெட்செட் அவுட்டு, இது மைக் இன்புட்டு, ஃபஸ்ட்டு சேனலோட மைக்கு அவுட் எடுக்கிறதுக்காக. இது டிலே, ரிவர்பு, டோட்டல் கண்ட்ரோலோட மெயினு. இது ஃபோன்ஸ் கண்ட்ரோலோட மெயின். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும். மைக்கு இன்புட் கொடுத்துருக்கிறதுக்கு. இதுக்கு தனியாக மைக்குக்கு பவர்லாம் தர தேவையில்ல, இதிலே பேந்தம் 4 இருக்கிறதுனால அது நம்ம மைக்குக்கு பவர் தர தேவையில்ல. இப்போ நான் எதுக்காக இதை பை பண்ணியிருக்கிறேன்னா, நான் ரிதம் பிளேயரு, என்னோடய பேடுக்காக நான் இதை பை பண்ணியிருக்கேன். ரிதம் பிளேயர்ஸு இதை வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆடியோ போடுறவங்ககிட்ட பேஸ் ட்ரிபிள் ஏற்றுங்க இறக்குங்க அப்படின்னு சொல்ல தேவையில்ல, நம்மளே வந்து இதை கூட்டி குறைச்சிக்கலாம், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் வெளியே சர்ச்சஸ்க்கு இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு பெரிய மிக்சர் தூக்கிட்டு பார்த்தால 2 மைக் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பேடு கீபோர்டு யூஸ் பண்ண போகிறோன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. 2 மைக் போட்டுக்கிட்டு ஒரு பேடு ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்ட்டு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.